நான் வந்து ராஜாமுத்தே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் 1990 வேலைக்கு சேர்ந்தேன். 2025 மே மாதம் ரிட்டையர் ஆனேன். கிட்டத்தட்ட 35 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். இது வரைக்கும் நாங்கள் ரிட்டையர் ஆன போனப்போ ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் கையில் கொடுத்தாங்க. இதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? நான் இப்போ எங்கள் பாப்பாவில் எங்கள் பசங்களை படிக்க வச்சுருக்கேன். வீட்டை அடமானம் வச்சு நான் பேங்க்கில் லோன் போட்டிருக்கேன். பேங்க் லோனு ஒரு மாதம் 2 தேதி லேட் ஆகிடுச்சினாலே அதுக்கு தனியாக ஃபைன் போடுறாங்க. நாங்கள் வெளியில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கினா நாங்கள் எப்போ கொடுப்போன்றது சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். நாங்கள் எங்கே வெளியில் பணம் ஃபஸ்ட்டு எங்களை நம்பி யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. ஈவன் சொந்தக்காரங்களே கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு பென்ஷன் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு பென்ஷன் எவ்வளோ மாதம் வர வேண்டியது இருக்குது? சார், நான் ஹாஸ்பிட்டலில் ஆரம்பம் சிகிச்சை ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். 2025 ஜூலை ரிட்டைர்மெண்ட் ஆனேன். இது வரைக்கும் எந்த பென்ஷனும் இல்லை, எதுவும் இல்லை சார். போக போகிறப்ப கூட எதுவும் தரலை, எந்த அமௌண்ட்டும் எதுவும் தரலை. இது வரைக்கும் எதுவும் இல்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சார். சார், நாங்கள் 35 வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். நான் ஒர்க் பண்ணும் வேலைக்கு சேரும்போது எனக்கு 24 வயசு. 61 வயசு வரைக்கும் 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்கேன். இப்போ ஒரு வருஷமாக தான் நான் வீட்டில் இருக்கேன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் சார். நாங்கள் எதுவும் கிடையாது சார். நாங்கள் அதுக்கே மாதம் எனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்குது. பிபி இருக்குது, சுகர் இருக்குது, எல்லாமே இருக்குது எனக்கு. அது ஒரு மாதத்துக்கு 4000 ரூபாய்க்கு நான் மெடிசன் சாப்பிட்றேன். எப்படி சார் சாப்பிட முடியும்? சில மெடிசன் ஒத்துக்கும், சில மெடிசன் ஒத்துக்காது. இப்போ அப்படி தான் இருந்துகிட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். பென்ஷனை கொடுத்தீங்கன்னா கூட போதும், மற்றது கூட நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அப்புறம் கொடுத்தாலும் பென்ஷன் இல்லாமல் எப்படி சார் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது.